ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ லவ் அண்ட் ஹேப்பி ஃபேமிலி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் பார்க்க போறோம். இந்த ஜூஸ் வந்து நம்மள நல்லா நம்ம ஸ்கின் டோன நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதே மாரி கர்ப்பிணிகள் குடிக்கும்போது நல்லா ரத்தம் ஊரும் உங்களுக்கு. இந்த ஹீமோகுளோபின் நல்லா அதிகரிக்கும். ரத்த சோகை உள்ளவங்களும் இத கண்டிப்பா சாப்பிடலாம். ம். நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே. நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும். பிரைட் ஆகும். ஓகே. வாங்க இத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்ப நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு அம் மாதுளம்பழம், அப்புறம் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா 2 பேருக்கு நான் போட போறேன். அதனால இந்த அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இன்னொரு மாதுளம்பழமும் நீங்க சேர்த்துக்கலாம். ஓகேவா? இத வந்து நம்ப இப்ப சீவி வச்சுக்கலாம். அ இதுல வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்றேன். ஓகே. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் நம்ப சீவி வச்சாச்சு. மாதுளம்பழத்தையும் கட் பண்ணி அந்த முத்துக்களெல்லாம் நம்ப உதுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்ப வந்து இத இதோட நான் இன்னொரு ஒரு பொருள் சேர்க்க போறேன். அப்புறம் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதுளம்பழத்துக்குள்ள இருக்கிற அந்த தோல் இருக்கும்ல, குட்டி குட்டி தோல் மாரி இருக்கும். அதையும் நான் சேர்த்துக்குவேன். ஏன்னா, இது வந்து ஒரு வயித்துக்கு அந்த நம்ம வயிற்று சம்மந்தமான ப்ராப்ளம்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் நீங்க வெறுமனாவே இத வந்து சாப்பிடுங்க. அதே மாரி இந்த தோலோட சேர்த்து சாப்பிடுங்க. சில பேருக்கு அடிக்கடி வயிறு வலி, வயிறு வலின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்கலாம் வந்து கண்டிப்பா மாதுளம்பழம் இந்த தோலோட சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாரி காயா கிடைச்சதுனா மாதுளம் காயா கிடைச்சதுனாலும், நீங்க அத ஜூஸா எடுத்து சாப்பிடலாம். ஆனா கசப்பா இருக்கும். ஆனா அந்த நம்மளுக்கு வயிற்றுல இருக்கிற பிரச்சனைய சரி செஞ்சு குடுக்கும். ஆ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்பயுமே இந்த தோலோட தான் போட்டுக்குவேன். சாப்பிடும்போதும் அந்த தோலோட சேர்த்து தான் சாப்பிடுவேன். அது கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும். அடுத்தது இதில நான் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் சேர்க்கும்போது நல்லாவே டேஸ்ட்டா இருக்கும். இத வந்து நீங்க தேங்காய் தேங்காய் சேர்க்காமலேயும் நீங்க எடுக்கலாம். இன்னும் தேங்காய் சேர்த்தீங்கன்னா, இன்னுமே நம்ம ஸ்கின்னு, ஹேரு எல்லாமே பளபளப்பா இருக்குங்க. அடிக்கடி நம்ம தேங்காவ பச்சையா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால கண்டிப்பா நீங்க இந்த மாரி ஜூஸா எடுத்துக்கோங்க. தேங்காய் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இது வயிற்று புண்களுக்கும் மிகவும் நல்லது. அதனால இந்த மாரி நீங்க ஜூஸ் போட்டு குடிங்க. இல்ல பச்சையாவே இந்த மாரி சும்மா இது மாரி திருவி வச்சுட்டு, அப்படியே இத மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இப்ப மிக்ஸியில அடிச்சுட்டு வந்துடலாம். இப்ப அரைச்சுட்டு வந்தாச்சு. இத நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா இத வடிகட்டிக்கலாம். இதில நான் வந்து ஆக்சுவலா நான் குடிக்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாரி தான் நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இது நல்லா டேஸ்ட்டாவே இருக்குங்க. இத அப்படியே தான் குடிப்பேன். உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா, நாட்டு சர்க்கரையோ, இல்ல வெல்லமோ, கருப்பட்டியோ, இல்ல தேனோ கலந்து குடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் அதே மாரி குடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் இது. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். இந்த ஜூஸ் நீங்க தினைக்கும் எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். வயிற்று புண்களையும் ஆற்றி கொடுக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாரிலாம் நெறைய ஜூஸஸ் குடுங்க. ஏன்னா வந்து நீங்க இந்த மாரி ஜூஸஸ்லாம் நம்ம குடுக்க குடுக்க அவங்களுக்கு பிளட் கவுண்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாரி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் உங்களுக்கு. அ கோல்டு இருக்கிறப்ப இத குடுக்க வேணாம். கர்ப்பிணிகள் இந்த மாரி ஜூஸ்லாம் கண்டிப்பா எடுங்க. அ ரொம்ப ரொம்ப நல்லது. எஃபெக்டிவ்ங்க. பயங்கர எஃபெக்டிவ் இது. அம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. கர்ப்பிணிகள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஏன்னா, அவங்களுக்கு டக்குனு வந்து ஹீமோகுளோபின் லெவல்லாம் கம்மியாவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நம்ம ஃபுட் கரெக்ட்டா எடுத்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் அதே கரெக்ட் லெவல்ல இருக்கும். அதனால இந்த மாரிலாம் நெறைய ஜூஸ் பண்ணி நீங்க குடிங்க. இது தினைக்குமே குடிக்கலாம். ஆ அ ரொம்ப செம்ம எஃபெக்டிவா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.